Welcome to Tunuri. வேப்பம்பட்டின்னு ஒரு கிராமத்துல மாணிக்கம், கதிரவன்னு 2 அண்ணன் தம்பி வாழ்ந்து வந்தாங்க. அண்ணன் மாணிக்கத்துக்கு எப்பவும் நான் தான்னு ஒரு ஆணவம் இருக்கும். அவன் சொல்றதுதான் சரி, மத்தவங்க என்ன சொன்னாலும் தப்புன்னு சொல்லிட்டு அதை ஏத்துக்கவே மாட்டான். ஆனா தம்பி கதிரவன் ரொம்ப நல்லவரு. எல்லாரையும் மதிச்சு அவங்க சொல்றத கேட்டு நடப்பாரு. அவருக்கு அண்ணன் மேல ரொம்ப மரியாதை. அண்ணன் என்ன சொன்னாலும் அதையே செய்வாரு. எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. மாணிக்கத்துக்கு லதான்னு ஒரு மனைவியும், கதிரவனுக்கு சுமித்ரான்னு ஒரு மனைவியும் இருந்தாங்க. மாணிக்கத்துக்கு சொந்தமா ஒரு கறிக்கடை இருந்துச்சு. தினமும் காலையில கடைக்கு போய் வியாபாரம் பார்த்து அதுல வர வருமானத்துல குடும்பத்தை நடத்திட்டு இருந்தாரு. அதே கடையில தான் கதிரவன் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. கடை மாணிக்கத்தோடதுதான். ஆனாலும் கடைக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செஞ்சு கடைய நல்லா வளர்த்தது கதிரவன் தான். ஆனாலும் மாணிக்கம் தம்பிக்கு குறைவான சம்பளமும் மரியாதையும் கூட கொடுக்க மாட்டான். ஒரு நாள் கடையில, அண்ணா, கடைக்கு தேவையான எல்லா கறியும் வாங்கிட்டு வந்து போட்டுட்டேன். அடுத்த வாரத்துக்கு தேவையான பொருளும் எல்லாம் வாங்கி அண்ணிக்கிட்ட கொடுத்துட்டேன். நான் கேட்டது மட்டும் கொஞ்சம் செஞ்சா நல்லா இருக்கும்னே. ஆஹா, சரி சரி. சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஆனா நீ கேட்டதுதான் பண்ண முடியாது. என்னண்ணே, கூட 50 ரூபா போட்டு கொடுன்னு தானே கேட்டேன். அது கூட பண்ண மாட்டியா? வியாபாரம் நல்லா தானே போகுது. என்னடா அண்ணனையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் வியாபாரம் போகல, சுமாராதான் போகுது. முதல்ல ஒழுங்கா வேலையை செய், அப்புறம் உனக்கு நான் சம்பளம் ஏத்தி கொடுக்கறேன் அப்படின்னு மாணிக்கம் சொன்னதும் அத கேட்ட கதிரவனுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அண்ணனே சொல்லிட்டாரு, வேற என்ன செய்யறதுன்னு. எதுவும் பேசாம அன்னைக்கு வேலைய முடிச்சிட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்புனாரு. வீட்ல, என்னங்க ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி தெரியுது. கடையில இன்னைக்கு வேலை அதிகமா? அதெல்லாம் ஒன்னும் இல்ல, எப்பவும் போலதான் வேலை. சரி, நான் போய் குடிச்சிட்டு வரேன். நீ சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு கதிரவன் குளிக்க போயிட்டாரு. பிறகு, என்னங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க சொன்னனே, அதை கேட்டீங்களா? என்ன, சம்பளம் தானே? ஆமாங்க, நீங்க இப்ப வாங்குற சம்பளம் சுத்தமா பத்தவே மாட்டேங்குது. விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு, சேவிங்ஸும் பண்ண முடியல. இப்படியே போச்சுன்னா நம்ம நிலைமை ரொம்ப மோசமா ஆயிடும். சரி, நீங்க சொல்லுங்க, உங்க அண்ணன்கிட்ட கேட்டீங்களா? என்ன சொன்னாரு? இன்னைக்குதான் அண்ணன்கிட்ட அத பத்தி பேசினேன். அதுக்கு அவரு, கடையில வியாபாரம் சுமாரா தான் போகுது, இதுல நீ வேற சம்பளம் ஏத்தி கேக்குற, இப்போ அது முடியாது, கொஞ்ச நாள் போட்டும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னங்க இது, வியாபாரம் சரியா போகலையா? இந்த ஊர்லயே உங்க அண்ணன் கடையில தான் கறி வியாபாரம் நல்லா போகுது. கொஞ்சம் கூட வாய்க்கூசாம போய் சொல்லிருக்காரு. நீங்களும் அத கேட்டுட்டு வந்தீங்களா? அப்படின்னு சுமித்ரா கோவமா பேச ஆரம்பிச்சா. உடனே கதிரவன், ஏன் அண்ணனை மரியாதை இல்லாம பேசுற? அவர் ஏன் என்கிட்ட பொய் சொல்ல போறாரு? என் அண்ணனும் அண்ணியும் கண்டிப்பா நமக்கு நல்லதுதான் செய்வாங்க. நீ அவங்கள எப்பவும் குறை சொல்லாத. கண்டிப்பா சம்பளம் ஏத்தி கொடுப்பாரு. ஆமாங்க, நல்லா ஏத்தி கொடுப்பாரு. நீங்களும் 1 வருஷமா கேட்டுட்டே தான் இருக்கீங்க. கேட்கும் போதெல்லாம் இதே பதில் தான் சொல்றாரு உங்க அண்ணா. ஒரு 50 ரூபா கூட உங்க அண்ணனால ஏத்தி கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு கடை நஷ்டத்துல போகுதா? அவர் உங்களை நல்லா ஏமாத்துறாரு, நீங்களும் நல்லா ஏமாந்துட்டு வர்றீங்க அப்படின்னு சுமித்ரா கோபமா சொல்லிட்டு படுக்க போயிட்டா. அடுத்த நாள், சுமித்ரா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. அங்க போய் நீங்களே எல்லா வேலையையும் இழுத்து போட்டு செய்யாதீங்க சரி சரி, காலையிலேயே ஆரம்பிக்காத, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரவன் வழக்கம் போல வேலைக்கு கிளம்பினாரு. சுமி, அடியே சுமி. வாங்கக்கா, ஏன் வெளியவே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. என்னடி சுமி, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்னக்கா பண்ணுவேன்? சுத்தமா வருமானமே இல்ல. வீட்டுக்கு தேவையான பொருளும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். ஏண்டி, கதிரண்ண வாங்குற சம்பளத்தெல்லாம் என்னத்தான் செய்யற? ஆமா, அவர் அப்படியே சம்பளத்தை வாங்கி கொட்டுறாரு. நீங்க வேற. ஏங்கா, கூட 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டதுக்கே அவங்க அண்ணா முடியாதுன்னு சொல்லிட்டாராம். கேட்டா வியாபாரமே சரியா போலையாம். என்னடி சொல்ற? வியாபாரமே போலையா? ஆமாக்கா, அப்படிதான் அவரு நேத்து நைட்டு சொன்னாரு. சுமி, கதிரவன் அண்ணா அப்பாவியா இருக்கிறதுனால அவரோட அண்ணா அவரை நல்லா ஏமாத்திட்டு இருக்காரு. என்னக்கா சொல்றீங்க? நீ கேக்குறத பார்த்தா உனக்கு விஷயமே தெரியாது போலயே. மாணிக்க அண்ணனோட பொண்டாட்டிய நேத்து ஒரு கல்யாணத்துல பார்த்தேன். நம்ம ராசாத்தி கிட்ட பேசிட்டு இருந்தாங்க.
அப்போ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? 2 நாளுக்கு முன்னாடி தான் ஒரு ஆரமும் ஒரு நெக்லஸும் நானும் என் வீட்டுக்காரரும் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லி ராசாத்தி கிட்ட காட்டிட்டு இருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாதுடி, ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்க. ரெண்டும் சேர்த்து 20 பவுனாம். எது 20 பவுனா? ஆமாடி, உனக்கு இது தெரியாதா? தெரியாதா அக்கா? இந்த பாவி மனுஷன் ஒரு 50 ரூபா கூட கேட்டதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் பொண்டாட்டிக்கு மட்டும் எல்லாம் வாங்கி போட்டு அழகு பாக்குறாரா? இத கேட்காம விட மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு லதாவ பார்க்க சுமித்ரா ரொம்ப கோவமா கிளம்பினா. லதா, அடியே லதா. என்ன சுமித்ரா, எதுக்கு இப்போ இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? என் மூஞ்சில முழிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போன கடைசியா இப்போ எதுக்கு இங்க வந்த? நான் ஒன்னும் உன் கூட உறவு கொண்டாட வரல. அவரை நல்லா ஏமாத்தி இந்த வீட்டையும் அந்த கடையையும் நீயும் உன் புருஷனும் எடுத்துக்கிட்டு பங்கு தரோன்னு சொல்லிட்டு இன்னும் அவரை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. அவரும் அதை நம்பிக்கிட்டு இருக்காரு. அவர் அப்பாவியா இருக்கிறதுனால அவரை நல்லா ஏமாத்தி இருக்கிற எல்லா வேலையும் வாங்கிட்டு ஒரு 50 ரூபா கூட ஏத்தி கொடுக்க உங்களால முடியல. ஆனா உனக்கு மட்டும் நகை வாங்க காசு இருக்கா? இப்போ வியாபாரம் நல்லா போகுதா? அப்படின்னு சுமித்ரா தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தினா. அதுக்கு லதா, எது நாங்க ஏமாத்தணுமா? இது எல்லாம் எங்களோடது. உங்களுக்கு ஒத்த பைசா கூட நானும் அவரும் கொடுக்க மாட்டோம். அப்புறம் உன் புருஷன் பேக்கு மாதிரி இருந்தா நாங்க அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கூட நீ என்கிட்ட வந்து கத்துறன்னு சொன்னா உன் புருஷன் ஒன்னதான் திட்டுவான். பாக்குறியா? அப்படின்னு சொல்லி லதா கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சா. அவரு உங்கள மாதிரி இல்ல, ரொம்ப நல்லவரு, அப்பாவி. அதான் உங்கள பத்தி எதுவும் தெரியாம நீங்க சொல்ற எல்லாம் செய்றாரு. ஒரு நாள் இதெல்லாம் மாறும். அப்போ இதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. போடி, நீ சொல்ற எதுவுமே நடக்காது. நீங்க தான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம தெருவுல நிக்க போறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு லதா வீட்டுக்குள்ள போனா. அத கேட்ட சுமித்ராவுக்கு ஒரு பக்கம் கோபமும் ஒரு பக்கம் ரொம்ப அழுகையும் வந்துச்சு. சோகமா தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போகும்போது அவளுக்கு அங்க ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. கதிரவன் தன்னோட அண்ணா சொன்னாருன்னு வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்களை வாங்கிட்டு தன்னோட அண்ணனோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அங்க 2 பேருக்கும் நடக்கிற வாக்குவாதத்தை பார்த்து திகைச்சு போய் நின்னுட்டு இருந்தாரு. பாத்தீங்களா உங்க அண்ணா பொண்டாட்டி பேசினத? உங்க அண்ணாவையும் உங்க அண்ணியையும் தலையில தூக்கி வச்சு பேசுவீங்க. ரொம்ப நல்லவங்க, கண்டிப்பா நல்லது செய்வாங்கன்னு. பாத்தீங்களா அவங்க பேசுற பேச்ச? கதிரவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. மனசு உடைஞ்சு போயி தன்னோட மனைவிய கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புனாரு. பிறகு வீட்டுக்கு போயி, என்ன மன்னிச்சிடு சுமி. அண்ணா அண்ணி மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா அது எல்லாம் சுத்த முட்டாள்தனம்னு இன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ எவ்வளவோ சொன்ன, நான் தான் அதை கேட்கல. இன்னைக்கு என் கண்ணாலே நானே பார்த்துட்டேன். இனிமேல் நான் எதையும் நம்ப மாட்டேன். நாம வேணா சொத்துல பங்கு கொடுங்கன்னு கேஸ் போடலாங்க. ச்சே, வேண்டாம். இனிமேல் நமக்கு அந்த சொத்தே வேண்டாம். அது எங்க அப்பாவோடது. அண்ணா கண்டிப்பா நம்மள கைவிட மாட்டான்னு அவன் பேருக்கு மாத்தும்போது நான் பேசாம இருந்தேன். ஆனா அவன் சொத்துக்காகவும் வசதிக்காகவும் என்னையே ஏமாத்திட்டான். இதுக்காகவே நாம முன்னேறி காட்டணும். அப்படின்னு கதிரவன் சுமித்ரா கிட்ட சொன்னாரு. அதுக்கு சுமித்ரா, நம்மளால என்னங்க பண்ண முடியும்? பண வசதியும் நம்ம கிட்ட கிடையாது. நாம ஒரு தள்ளுவண்டி கடை போடுவோம். நம்ம கணேசன் அன்னைக்கிட்ட வட்டிக்கு காசு வாங்கி முதல்ல கடைய ஆரம்பிப்போம். கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேறுவோம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு கணேசன் வீட்டுக்கு கிளம்பினாரு கதிரவன். அங்க வா கதர், என்ன புதுசா இந்த பக்கம்? அண்ணே, எனக்கு கொஞ்சம் பண உதவி தேவைப்படுது. அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். எது பண உதவியா? ஏன்பா, உங்க கடை நல்லாதானே போகுது. வேற என்ன? அண்ணே, நான் இப்போ அந்த கடையில வேலை செய்யல. சொந்தமா ஒரு தள்ளுவண்டி போடலான்னு இருக்கேன். அதான் அதை ஆரம்பிக்க கொஞ்சம் பணம் தேவைப்படுது. நீங்க தான் கொடுத்து உதவி செய்யணும். என்ன கதிரவா, உனக்கு செய்யாம நான் இருப்பேனா? எனக்காக நீ நிறைய உதவி செஞ்சிருக்க. கண்டிப்பா உனக்கு நான் தரேன். அப்படின்னு கணேசன் சொன்னதும் கதிரவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர் நினைத்த மாதிரி கடை ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான பணத்தை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பினாரு. போற வழியில, டே கதிரவா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை நான் பொருள்லாம் வீட்ல வச்சுட்டு சீக்கிரமா கடைக்கு போன்னு சொன்னேன். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு மாணிக்கம் ரொம்ப கோவமா கேட்டாரு. அதுக்கு கதிரவன், இனிமேல் நீங்க சொல்ற எதையும் நான் கேக்குறதா இல்ல.
அப்புறம் இனிமேல் நான் உங்க கூட கடையில வேலை செய்யவும் மாட்டேன். அப்படின்னு கதிரவன் அவங்க அண்ணா கிட்ட ரொம்ப தைரியமா சொல்லிட்டாரு. அதுக்கு மாணிக்கம், எது? இனிமேல் வேலைக்கு வர மாட்டியா? உனக்கு என்ன பைத்தியமா? என்கிட்ட வேலை செய்யறதுனால தான் 5ஓ 10ஓ சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்துற. இப்போ அதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்க போறியா? அப்படின்னு மாணிக்கம் கதிரவனை பார்த்து ரொம்ப கேவலமா பேசினாரு. அதுக்கு கதிரவன், அண்ணே, பிச்சை எடுக்கிற அளவுக்கு என் நிலைமை இன்னும் வரல. உன் கூட இருந்தாதான் என் நிலைமை அப்படி ஆகும். நான் தனியாகவே இருந்து வாழ்க்கையில முன்னேறிக்கிறேன். அப்படின்னு கதிரவன் ரொம்ப தெளிவா பொறுமையா பதில் சொன்னாரு. அதுக்கு மாணிக்கம், என்னது? நீ வாழ்க்கையில் முன்னேற போறியா? உன் நிலைமையையும் உன்னையும் பார்த்தா சிரிப்பு தான் வருது. உன்னால எதுவுமே ஒழுங்கா செய்ய முடியாது. நான் சொன்ன மாதிரி நீ நடுத்தெருவுல தான் நிக்க போற. அப்படின்னு மாணிக்கம் கதிரவனை ரொம்ப ஏளனமா நக்கலா பேசி சிரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புனான். கதிரவன் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம தன்னோட லட்சியத்தை மட்டும் மனசுல வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பினாரு. என்னங்க, பணம் கிடைச்சுச்சா? அங்க என்னாச்சு? சுமி, நாம நினைச்ச மாதிரி தான் அங்க நடந்துச்சு. எப்பவும் நான் கணேசன் அண்ணனுக்கு பண்ண உதவிய அவர் இன்னும் மறக்காம நான் கேட்ட தொகைய கொஞ்சமும் யோசிக்காம கொடுத்துட்டாரு. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேறி நம்மள கேவலமா பேசினவங்களுக்கும் நம்மள அவமானப்படுத்தினவங்களுக்கும் நாம பதிலடி கொடுக்கணும். அப்படின்னு சுமித்ரா கதிரவன் கிட்ட சொல்லிட்டு இருந்தா. பிறகு 2 பேரும் புதுசா ஒரு கடைய ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல ஒரு நல்ல தள்ளுவண்டிய வாங்கினாங்க. அப்புறம் சமைக்க தேவையான பாத்திரம், இந்த மாதிரி எல்லாம் வாங்கி ஒரு வழியா அவங்க நினைச்ச மாதிரி ஒரு மீன் சாப்பாடு கடைய ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா கதிரவா, புதுசா கடைய ஆரம்பிச்சிட்டியா? ஆமாண்ணே, எவ்வளவு நாளதான் நானும் ஒருத்தரையே நம்பி இருக்கிறது. அதான் சொந்தமா ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம்பா. கண்டிப்பா உன் நல்ல மனசுக்கு இந்த கடை சீக்கிரமா டெவலப் ஆகும். நீ எதுக்கும் கவலைப்படாத. சில நாட்களிலே கிராமத்துல இருக்கிற மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா கதிரவனோட கடைக்கு வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கதிரவனோட சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுது. பக்கத்து ஊர் மக்கள் கூட தேடி வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. வியாபாரம் ரொம்ப நல்லாவே போக ஆரம்பிச்சுது. பாத்தியா சுமி, ஆரம்பத்துல யாருமே வரலன்னு கவலைப்பட்ட. இப்போ பாத்தியா, கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாங்க, என்னடா யாருமே வரமாட்டேங்கிறாங்கன்னு ரொம்ப பயந்தேன். நீங்க சொன்ன மாதிரியே போக போகத்தான் கூட்டம் வருது. நாம எப்பவுமே புதுசா ஒரு விஷயத்த பண்றோம்னா முதல்ல பொறுமையா இருக்கணும். எல்லாத்துக்கும் அவசரப்படக்கூடாது. அப்படின்னு கதிரவன் மனைவி சுமித்ரா கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. நாட்கள் இப்படியே போச்சு. கதிரவன் கடையில கூட்டமும் முன்னவிட அதிகமா வர ஆரம்பிச்சுது. வருமானமும் நல்லா வர ஆரம்பிச்சுது. சில மாதங்கள்லே அவங்க தள்ளுவண்டியிலிருந்து சின்னதா ஒரு ஹோட்டலுக்கு மாறினாங்க. அப்புறம் அதிலிருந்து சில வருஷங்கள்லே ஒரு பெரிய ஹோட்டல் கட்டி கிராமத்திலேயே பெரிய ஹோட்டல்னு பேரும் வாங்கினாங்க. ஓட்டு வீட்ல இருந்த அவங்க நிலைமை மாறி பெரிய மாடி வீடு கட்டி வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனா அவங்க அண்ணா மாணிக்கத்தோட நிலைமை, அதிகமா காசு சம்பாதிக்கணும்னு குறுக்கு வழியில போய் பணம் சம்பாதிக்க முயற்சி பண்ணி நகை, வீடு, கடைன்னு எல்லாத்தையும் இழந்து தன்னோட மனைவியோட நடுத்தெருவுல நின்னாரு. ஏங்க, உங்க பண ஆசை தம்பிய ஜெயிக்கணும்னு பொறாமையினால குறுக்கு வழியில போய் இப்படி எல்லா பணத்தையும் இழந்து நம்ம நிலைமைய பாருங்க. தெருவுக்கு வந்துட்டோம். என்ன மட்டும் சொல்லாத. உன்னோட கெட்ட புத்தியுனால தான் நமக்கு இந்த நிலைமை. இப்போ நாம என்ன பண்றது? அப்படின்னு மாணிக்கம் ரொம்ப கவலையா பேசிக்கிட்டு இருந்தான். உடனே லதா, ஏங்க, உங்க தம்பிதான் இப்போ பெரிய ஆளா ஆகிட்டாரே, வாங்க அவர்கிட்ட போய் உதவி கேட்போம். கண்டிப்பா செய்வாருங்க. எந்த மூஞ்சிய வச்சுட்டு பேச சொல்ற? அவனை நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். கண்டிப்பா என்ன அவன் சேர்த்துக்க மாட்டான். அப்படின்னு மாணிக்கம் ரொம்ப கவலையோட தன்னோட மனைவி லதா கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அப்போ கதிரவனும் அவன் மனைவி சுமித்ராவும் கார்ல அந்த வழியா போனாங்க. அப்போ தன்னோட அண்ணாவும் அண்ணியும் ரோட்ல சண்டை போட்டுட்டு நிக்கிறத பார்த்த கதிரவன் உடனே காரை நிறுத்திட்டு அண்ணா கிட்ட வந்து பேசினாரு. என்னென்ன, ஏன் இப்படி ரோட்ல வச்சு சண்டை போடுறீங்க? என்னாச்சு? தம்பி, எங்கள மன்னிச்சிடுப்பா. சுமி, நீயும் என்ன மன்னிச்சிடுமா. ஏன் நீ இப்படி பேசுறீங்க? என்னாச்சு?
பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசையில இவர் ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண போறேன்னு சொல்லி ஏதோ ஒரு கான்ட்ராக்டரை நம்பி மொத்த பணத்தையும் கொடுத்து ஏமாந்துட்டாரு. இருந்த எல்லாமே போச்சு. இப்போ நாங்க தெருவுல நிக்கிற நிலைமை வந்துருச்சு. அப்படின்னு லதா ரொம்ப கவலையோட கதிரவன் கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அண்ணே, அண்ணி சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாடா தம்பி, என்னோட பண ஆசை, ஆணவம், திமிருனால தான் எனக்கு இந்த நிலைமை. உன்னை நடுரோட்ல நிப்பேன்னு அன்னைக்கு நான் சாபம் விட்டேன். ஆனா அது எனக்கே நடந்துருச்சு. இத உன்கிட்ட சொன்னா நீ என்ன அவமானமா நினைப்பேன்னு தான் எதுவுமே சொல்லாம இருந்தேன். என்னண்ணே இது? நான் ஏன் உங்களை அப்படி நினைக்கணும்? என்னதான் இருந்தாலும் நீ என் அண்ணனே. உன்னை பத்தி நான் அப்படி நினைப்பனா? ஆமாக்கா, நீங்களாவது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா? என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே சொந்தம். நமக்குள்ள 1000 சண்டை வரும். அதுக்காக அப்படியே விட்டுருவோமா? இத கேட்டதும் 2 பேருக்கும் நம்ம எவ்ளோ கீழ்த்தரமா இருந்திருக்கோம்னு சொல்லாம சொன்ன மாதிரி இருந்துச்சு. 2 பேரும் அவங்க தப்புக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டாங்க. கதிரவனும் சுமித்ராவும் அவங்கள மன்னிச்சு தங்களோட வீட்லயே அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. கடைசியா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா, அன்பா, எந்த போட்டியும் பொறாமையும் இல்லாம வாழ்ந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.